வெல்கம் டு சரண்யாஸ் ஹெவன். நம்ம இன்றைக்கி தினமலர் நடத்தக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள் கண்காட்சி நம்ம தமுக்கம் மைதானத்தில் மதுரையில் போட்டிருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் போட்டிருக்கிறாங்க. நிறைய யூஸ்ஃபுல் ஐட்டம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து உங்கள் கிட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்கிறாங்க. என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்றத உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம உள்ளே என்ட்ரான உடனே டிக்கெட் கவுண்டர் இருந்தது. 50 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. 6 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே டிக்கெட் எடுக்கணும்னு போட்டிருந்தாங்க. உள்ளே என்ட்ரான உடனே எல்லோரையும் வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டெடி பியர் வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் இருந்தது. என்ட்ரி டிக்கெட் வெறும் 50 ரூபா மட்டும்தான். ஸ்டால்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட் கவுண்டரும் நிறைய வச்சுருந்தாங்க. என்னெல்லாம் இருக்குன்றத இந்த எக்ஸ்போவில் இருக்கிறத ஒவ்வொன்றா போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும். உள்ளே என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு ஸ்டால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்டோனில் செஞ்ச ஐட்டம். ஸ்டோனில் உங்களுக்கு வீட்டு அலங்கார பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பீட்ஸ்லேயே செஞ்சது. ரொம்பவே ரிச்சான ப்ராடக்டாக இருந்தது. நிறைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ப்ராடக்ட் தான் இருந்தது. இது எல்லாமே கிராஃப்ட் ஐட்டம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹோம் அப்ளையன்சஸ் வச்சுருந்தாங்க. சத்யா கம்பெனியுடையது. எல்லா ஹோம் அப்ளையன்சஸுமே இதில் இருந்தது. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி மிக்சி, கிரைண்டர் எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருந்தாங்க. மொபைல் கூட வச்சுருந்தாங்க. மொபைல்லையுமே எல்லா கம்பெனியுமே இருந்தது. எக்ஸ்போவில் இன்றைக்கி சண்டேன்றனால கூட்டமும் பயங்கரமாக இருந்தது. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு, அதே மாதிரி எல்லா கம்பெனியுமே வச்சுருந்தாங்க. சாம்சங்கு, ஹையரு, ஒனிடா, இந்த மாதிரி இதெல்லாம் டாப் லோடு வாஷிங் மிஷின். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோன்னா மிக்சி, கிரைண்டரு, கேஸ் ஸ்டவ்வு, குக்கரு, அயன் பாக்ஸு, வாட்டர் ஹீட்ரு, இந்த மாதிரி எல்லா பொருளுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயுமே கொடுத்துட்ருக்குறாங்க. கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா 3 பர்னர், 4 பர்னர், 2 பர்னர் எல்லாமே இருந்தது. மிக்சியுமே ப்ரீத்தி, ப்ரீமியர், இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே வச்சுருந்தாங்க. ஃபேன் எல்லாம் வச்சுருந்தாங்க. சீலிங் ஃபேன் இருந்தது, ஸ்டாண்ட் ஃபேன் இருந்தது. கிரைண்டரும் அதே மாதிரி வெட் கிரைண்டர் வச்சுருந்தாங்க, நார்மல் கிரைண்டர் வச்சுருந்தாங்க, சிம்னி முதற்கொண்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா டபுள் டோரு, ட்ரிபிள் டோரு, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஐட்டம் ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னே ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. டைனிங் டேபிள், அப்புறம் ஊஞ்சல், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. கட்டில், சேரு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. சோஃபா, 3 சீட்டர் சோஃபாலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஊஞ்சல் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஊஞ்சல் பாருங்கள். அப்புறம் சின்ன சின்ன ஸ்டால் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டால் எல்லாமே உங்களுக்கு குக்கர், ஒரே பிராண்டோடைய குக்கர் வச்சுருந்தாங்க. ப்ரெஸ்டீஜ் கம்பெனியுடைய குக்கர் ஐட்டம், கடாய் ஐட்டம், இதெல்லாமே வச்சுருக்காங்க. அதுலேயே இது கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தாங்க. ஸ்டீல்லையும் இருக்குது, பிளாக்லையும் உங்களுக்கு மாடல் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருந்தாங்க. வாட்டர் ஹீட்ரு, சப்பாத்தி மேக்கர், அது மாதிரி 4 பர்னர் கேஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3 சீட்டட் சோஃபா, சிங்கிள் சீட்டு, இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைமண்ட் கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே டைமண்ட் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு இயரிங்ஸ் இருந்தது, ரிங் இருந்தது, பேங்கிள்ஸ் இருந்தது. இது எல்லாமே டைமண்டில் உள்ளது. டைமண்டுமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆனந்தா கம்பெனியுடைய கிச்சன் ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கேயுமே இந்த குக்கரு, கடாய், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. ட்ரைப்ளை கடாயெல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. ஸ்டோன் ஐட்டமும் நிறைய வச்சுருந்தாங்க கடாயிலேயே. இது எல்லாமே ஹாக்கின்ஸ் கம்பெனியுடைய பிராண்ட். இது ஃபுல்லுமே குக்கர் ஐட்டம். ஆனந்தா கம்பெனியுடையது. குக்கரு, கேஸு, ரைஸ் குக்கர், மிக்சி, கிரைண்டரு, வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஐட்டம் நிறைய வச்சுருக்காங்க. அயன் பாக்ஸு, இது எல்லாமே வச்சுருக்குறாங்க.
எல்லாமே உங்களுக்கு நான்ஸ்டிக்லேயுமே இருக்குது, இல்லை சாதாரண இதுவும் இருக்குது. எல்லாம் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்காங்க. குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்லேருந்து உங்களுக்கு 10 லிட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய குக்கர் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கடாய் ஐட்டம், தவா ஐட்டம், இது எல்லாமே இந்த சைடு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு முத்துன்ற கம்பெனியுடைய ஹோம் ப்ராடக்ட் எல்லாமே ஒரு சைடு இருந்தது. நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய கடை எல்லாமே கூடமே இங்கே இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. எக்ஸ்போக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது பொருள் வாங்கிட்டு தான் போவீங்க கண்டிப்பாக. இதெல்லாமே சின்ன சின்ன கிச்சன் ப்ராடக்ட் கூட இங்கே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் எக்கச்சக்கமாக இருந்தது இந்த கடையில். இதெல்லாம் பாருங்கள், புட்டு மேக்கர் வச்சுருக்குறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த ஜாடி ஐட்டம், தயிர் ஜக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பித்தளை ஐட்டம்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. சில்வர்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. பித்தளை ஐட்டத்துலேயே நிறைய ப்ராடக்ட். இந்த குத்து விளக்கே என்னையை விட ஹைட்டாக இருந்ததுங்க, அவ்வளோ பெரிய ஹைட்டு. பித்தளையில் அஞ்சரை பெட்டியெலாம் நிறைய சைஸில் வச்சுருந்தாங்க. சின்னது, பெருசு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்தாங்க, படி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பித்தளை ஐட்டங்க. பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க, இது பூஜை கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் டிஃபன் பாக்ஸுங்க. சின்னக்கரைக்கு கூட இருந்தது. பித்தளை விளக்கு, குடம், அப்புறம் கற்பூரம் கட்டுற தட்டு, இந்த சாமி சிலை எல்லாமே பித்தளையில் நிறையவே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், மீனாட்சி அம்மன் சிலை இருக்குது, கோபுரம் இருக்குது, விநாயகர் சிலை இருக்குது, முருகன் சிலை இருந்தது. இது எல்லாமே இந்த தினமலர் எக்ஸ்போவில் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே ட்ரைப்ளை கடாய் ஐட்டம். மிக்சிலே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மிக்சி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஜூஸர்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரைஸ் குக்கர் பாருங்கள், பெரிய சைஸில் இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் சோஃபா செட்டு, ஊஞ்சலோடு சேர்ந்து வரக்கூடியது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மொபைல் பேக் கேஸ் கவர் வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டாக வச்சுருந்தாங்க. இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு மொபைலுடைய பேக் சைடில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய டிசைன்ஸ் இருந்தது இந்த இதில். இந்த மேலே காமிச்சிருக்க மாதிரி இந்த மொபைலுக்கு பின்னாடி இதை உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பர் வச்சுருந்தாங்க. பெரிய சாப்பராக இருந்தது. நீங்கள் எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே சாப் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த பிளெண்ட் பண்ணக்கூடிய பிளெண்டரும் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் அண்ட் சிம்னி ஐட்டம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோன்னா இந்த வயசானவங்க யூஸ் பண்ணக்கூடிய மசாஜர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வெறும் பார்ட் 1 வீடியோ தாங்க. இந்த எக்ஸ்போவில் இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்குறாங்க. எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு ஒரு வீடியோ பத்தாது. இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன். நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்றத பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி வீடியோஸில் பார்த்துடலாம்.
சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வரைக்கும், அதே மாதிரி சின்னதாக வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள்லேருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும், அதே மாதிரி பைக்கு, காரு இது கூட அந்த எக்ஸ்போவில் இருக்குதுங்க. எல்லாத்தையும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.